சாமி நீயா? சூப்பர். அழகான மியூசிக், கலர் கலரா பூ. பா, உன் லீலையே லீலதான். இதெல்லாம் படைச்சு என்னடா பிரயோஜனம்? சிலதை மிஸ் பண்ணிட்டேன். என்னது அது? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா? யா, ஒன்னா ரெண்டா எண்ண முடியாத அளவுக்கு இருக்காங்க. என்னால ஒரு பொண்ணோட மனசையே புரிஞ்சுக்க முடியாம இருக்கு. நீ இவ்வளவு பொண்ணுங்களை எப்படி மெயின்டைன் பண்ற? பொண்ணுங்களோட மனசு அந்த கடலை விட ஆழமானது. சரி, முதல்ல ஷேக்கன் பண்ணு. எதுக்கு? கையை குடுறா. நீ உன் பொண்டாட்டி வீட்லயே இல்லாம உன் வீட்டு கூட்டு வந்தல்ல, நீ தாண்டா அசல் அக்மார்க் ஆம்பளை. ஆம்பளைன்னு நீ சொன்னா சரியா போச்சா? அவ என்ன சொன்னான்னு உனக்கு தெரியாது. யார் என்ன சொன்னாங்க, எங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எல்லாமே தெரியும். அப்படின்னா நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும் சொல்லு. டேய் டேய், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம வாழ்றதாண்டா வாழ்க்கை. ஏன்னா அதுலதான் இன்ட்ரெஸ்ட், த்ரில், மிஸ்ட்ரி எல்லாமே இருக்கு. நீ பாட்டுக்கு மிஸ்ட்ரி ஹிஸ்டரினா எனக்கு என்ன புரியும்? டேய், உனக்கு இங்கிலீஷ் கத்து கொடுத்தே நான் பாதி இங்கிலீஷை மறந்துட்டேன். சரி, உன் மனைவியை விடு. நீ இப்ப எங்க இருக்க, என்ன பண்றன்னு என்னைக்காவது கவனிச்சியா? எங்க இருக்க? தரையில தானே. தண்ணில நிக்கிற. முழுகிட போற. நீ முழுக மாட்ட. டேய் டேய் டேய், நிறுத்துடா, நிறுத்து. எதுக்கு நிறுத்தணும்? நான் தான் முழுக மாட்டேன்ல. உன்னை சமுத்திரத்துக்கு மட்டும் இல்ல, எங்க கூட்டிட்டு போறான்னு பாரு. இந்த மேஜிக் வேலை எல்லாம் உன்னை நம்பாதவங்க கிட்ட போய் காட்டு. நான் உன்னை நம்புறேன். நிறைய பேர் என்ன கேலி செஞ்சிட்டு இருக்காங்க. எங்க உன்னோட கடவுள், எங்க இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் நீ இருக்கன்னு எப்படி சொல்றது? அவங்கள நான் எப்படி நம்ப வைக்கிறது? முடியாதே 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 முடியாது. நண்பா நண்பா, இருடா, நான் சொல்றத முதல்ல கேளு. கண்ணு, மூக்கு, கையு, காலு, காது இது எல்லாமே வெளியவே இருக்கும். அது எல்லார் கண்ணுக்கும் தெரியும். பிரெயின், ஹார்ட், கிட்னி, லிவர் இது எல்லாமே உள்ளதா இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்ச உங்களால உயிர் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான் நானும். எங்க இருப்பேன், எப்படி இருப்பேன், எப்ப வருவேன்னு யாருக்கும் தெரியாது. சூப்பர் சாமி, இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நீ வீட்டுக்கு போவோம், சத்யா தானா வருவா. ஆனா அவ என் வீட்டுல ஏசி வேணும்னு கேக்குறா. ஏசி ஓசிலியே வரும். போடா. சத்யா, குட் மார்னிங் அண்ணா. என்ன ஆச்சுமா உனக்கு? இங்க வந்து எதுக்காக படுத்திருக்க? எனக்கே தெரியலண்ணா. ஏசில இருந்து நெருப்பு வந்துச்சா, எனக்கே தெரியாம நான் இங்க வந்துட்டேன். இங்க காத்து சில்லுன்னு இருந்தது, அவ்வளவுதான். இங்கே படுத்து தூங்கிட்டேன். ஏசில நெருப்பு, ஓட்டு வீட்டுல கூலிங்கா? இந்த பையன் ஏதோ மேஜிக் பண்ணி என் தங்கச்சி மனசை மாத்திருக்கான். என்னண்ணா ஏதோ யோசிக்கிற? நீ நினைக்கிற மாதிரி இங்க எந்த ஒரு தப்பும் நடக்கல. இத பா சத்யா, நான் சொல்றத கேளு. நீ வழக்கம் போல காலேஜுக்கு போ. எப்பவும் போல ஜாலியா இருந்து படிச்சு முடிச்சு டிகிரிய வாங்கு. உன்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகல. நீ இன்னும் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அப்படின்னா இனிமே இது எதுக்குண்ணா? அத நீயமா கழட்டணும். உன் ஜாதகமே கழட்டிடும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. வா. அங்க பாருங்கடி. Yeah man. Yo. Right here. Hey, what's up? நல்ல கவனமா படி. வட்டா. என்னடி இது சேஞ்ச்? நட உட ஸ்டைல் எல்லாமே மாறிடுச்சு. என்ன ஆயிடுச்சு இவனுக்கு? பைத்தியம் முத்திடுச்சு. நல்லா இருந்தப்போ பேக்கு மாதிரி இருந்தான். பைத்தியம் முத்துனது ஸ்டைலிஷா சேஞ்ச் ஆயிட்டான்.
என்னடா இது? ஆன்சர் பேப்பர் தம்பி. அன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தல, அதுக்கு ஆன்சர். எனக்கு அவ கூட படுக்கிற அருகதை வந்துடுச்சு. உங்களை அடிச்சு படுக்க வைக்கிற டாய். என்னடா முத்திடுச்சா? அர்ஜுனா 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 அர்ஜுனா. டாடா பேப்ஸ். கார்ல ஏறு, வச்சுக்கிறேன். இப்ப நான் கீழே இறங்கி தள்ளணும். போய் தொலை. ஆறு கிலோமீட்டர் நடந்து வாடா. Oh God. சாமி எங்க இங்க? ஹலோ, என்ன நீ இங்க நிக்கிற? சத்யா அங்க இருக்கா? இது கூட சாமியோட பிளானா இருக்குமோ? என்ன நண்பா, என்ன ரொம்ப ஜாலியா இருக்க? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி கேட்காத. என் கதை என்னை விட உனக்கு தான் ரொம்ப நல்லாவே தெரியுமே. அது இருக்கட்டும் சாமி, நீ என்ன சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வர? கொழுப்பை குறைக்கிறதுக்காக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொழுப்பா? உனக்கா? நீங்க என்ன சும்மா விட்டாதானே? பால், தயிர், நெய், தேன், பஞ்சாமிர்தம், ஹை கேலரி ஃபுட்டு டைரக்டா என் தலை மேல ஊத்துனா கொழுப்பு வரதானே செய்யும். கல்லா இருக்கும்போது எதுவும் தெரியல, மண்ணுல காலை வச்சதுக்கு அப்புறம் தான் மந்தமா இருக்கு. அதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ்.
எனக்கு எதுவுமே புரியல சாமி. என்னை பார்த்தா உனக்கே என்ன புரியலையே. என்னை பார்க்காதவங்களுக்கு என்னை பத்தி தெரியலன்னா அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன அனலைஸ் பண்றதை விட்டுட்டு போய் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண. ஹெல்ப்பா? எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது சாமி. தெரியாதுன்னு ஒரு மனுஷன் முயற்சி பண்ணாத வரைக்கும் அவனால வளரவே முடியாது. நான் பாட்டுக்கு காரை ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகி சத்யாவுக்கு ஏதாவது ஆயிட்டா? யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லியிருக்கேன்ல. தைரியமா போய் காரை எடு, நல்லா இருக்கல்ல. அதானே, நீ இருந்த கார் என்ன, நான் பிளைனே ஓட்டும்ல.